இசையை பொறுத்த வரைக்கும் இப்ப பெரிய சர்ச்சை ஒரு நிலவிட்டு அப்படிங்கிறதுல பாடல் வந்து அவர் இசையமைப்பாளர் சொந்தமா இல்ல தயாரிப்பாளர் சொந்தமா? அதாவது அந்த நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யறாங்க, வேலைக்கு நம்ம போறோம், சம்பளத்துக்கு போறோம். பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்னைக்கு வெவ்வேறு தளங்கள்ல இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க அரசியலா வந்து அவங்க 2026ல இருந்து தான் ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது இல்ல. இப்போ அடிப்படையா பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். இல்ல, அடிப்படையா செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சொல்லணும். திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே வரலாம். நான் ஆனா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும், பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய. வெற்றிமாறனுக்கு நிறைய சமூக பார்வை இருக்கு. வெற்றிமாறனும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. விடுதலை படங்கள்ல வந்து இந்த ஊழியர்கள் அழைத்து சென்று சரியாக சம்பளம் வழங்கப்படவில்லை சொல்லி தென்காசியில் ஒரு புகார். உண்மையிலேயே சம்பளம் சரியா வழங்கப்படுகிறதா இல்லைன்னா அந்த மாதிரி புகார்கள் இருந்தா அது அவங்கள தான் நீங்க கேட்கணும். அது என்ன புகார் கொடுத்தனால? ஆமா, அதான் அது அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. அவங்க புகார் உங்க மேல சொல்றாங்க. சினிமாத்தை அதுதான் நீங்க அவங்கள தான் கேட்கணும். அது கிளாரிஃபை அவங்கள இப்ப பண்ண சொல்லணும். சார், இப்ப இந்த படங்கள்ல வந்து ஆற்று மணல் கொலை தடுப்பேன், அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களை வந்து பறிக்கப்படும், இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நான் திரும்ப சொல்றேன், சட்டையர்னா தெரியுமா உங்களுக்கு? சட்டையர்கள் ஓகேவா? ஓடிடியோட இது ஓகே. இன் ஜெனரல் வெற்றிமாறன் சார், ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அதை இப்போ முதல்ல அது வரும்போது அது ஒரு போட்டியா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அது ஒரு வெகுஜனமா மாறிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, போட்டி கிடையாது. எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பலமா இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. ஆனால் முழுக்க நாம ஓடிடியில வர்ற பணத்தையே நம்ப முடியாது. தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம். அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த பேசிக் ரிட்டர்ன்ஸ். மக்கள் வந்து பார்த்தாதான் அந்த பணம் திரும்ப வரும்ன்ற ஒரு நிலையில அது திரும்பவும் வந்திருக்கு. முன்னாடி ஒரு தியேட்டர்கள் தான் பொழுது இப்போதான். ஆனா முன்னாடி 16க்கும் மேற்பட்ட தியேட்டர் நெல்லையில பாத்தீங்கன்னா 16 தியேட்டர் பண்ணாங்க. ஆனா இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இன்னைக்கு என்ன வெள்ளோட்டி 3 நாள் அப்படிங்கிற 5-6 அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி வீழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? எல்லா இடங்களிலுமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் அது என்ன, திரையரங்குகள் வந்து வேற வடிவங்கள்ல மாறும். இப்போ வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்கள்ல வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும். மால்ஸ்ல ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம திரையரங்குல வந்து படம் பார்க்கறது மாற போறது இல்லை, திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும். அதை அங்க வந்து பாக்குற தன்மை மாறும். ஆனா திரையரங்கு வர்ற நிலை மாறாது. விடுதலை 2 வந்து எத்தனை நாட்கள் ஷூட்டிங் போகுது? இப்பதான் சொன்னேன், 20 நாள் இங்க இருக்க போறோம். அது அப்புறம் அதெல்லாம் அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து சொல்லணும். இல்ல அப்படி இல்ல. அசுரன் ஒரே ஒரு நீங்க சொன்ன மாதிரி சின்னத்துறை பையன் அந்த அசுரன் படத்துல சொல்லுங்க, எதனாலும் அசுரனும் திருநெல்வேலியில எடுக்கப்பட்டது. இப்போ விடுதலை 2ம் எடுக்கப்படுது. ஹரி மாதிரி வெற்றிமாறனுக்கு திருநெல்வேலியில ஒரு சென்டிமெண்டா மாறி. இல்ல அப்படி இல்ல. இங்க வந்து இது ஒரு காலகட்டத்தில் எடுக்கிற படம், ஒரு பீரியட் ஃபில்ம். அதுக்கான லொகேஷன்ஸ் இங்க சரியா இருக்கு. ஓடைகள்ல தண்ணி ஓடுது, அதுக்காக அதனால அந்த மாதிரி. சரி, சமீபத்துல நீங்க இந்த அசுரன் கூட சொன்ன மாதிரி எதனாலும் பொருள் எடுத்துக்கலாம்டா, படிப்பு மட்டும் எடுக்க மாட்டான் சொன்ன மாதிரி எடுத்துக்காட்டா அந்த சின்னத்துறை ஒரு மாணவர், சின்னத்துறை மாணவர் வந்து அந்த ஒரு நாங்குநேர்ல அது வந்து அவர் அந்த மாணவர் என்ன சொல்றது, அவர் செய்த அவருடைய தாக்குதல் தான் அது. அவர் மேல அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாங்களோ அவர் திரும்ப தாக்கி இருக்காரு. அவர் எஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அவர் வந்து ஓகே, நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் நான் என்ன செய்யறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.